குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி இந்த வரி அமல்படுத்தப்பட்டு இந்தியாவில் 7 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. மிகச்சரியாக ஜூலை 1ஆம் தேதி தான் 2017 சரக்கு மற்றும் சேவை வரி நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. மாநிலங்கள் மத்திய அரசுக்கு தனித்தனியாக இருக்கக்கூடிய அந்த வரிகள், கலால் வரி, சேவை வரி, அதே போன்று மதிப்பு கூட்டு வரி என்று சொல்லப்படுகிற வேல்யூ ஆடட் டாக்ஸ், வாட் டாக்ஸ் மாதிரியான எல்லா வரிகளையும் ஒன்றிணைத்து அதை ஒட்டுமொத்தமா சரக்கு மற்றும் சேவை வரி என்கிற பெயர்ல உருவாக்கணும். நாடு முழுமைக்கும் ஒரே நாடு ஒரே வரி என்கிற அடிப்படையில உருவாக்கணுங்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வரி தான் இந்த ஜிஎஸ்டி. ஸோ இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ்ல 2 டைப் ஆஃப் டாக்ஸஸ் இருக்கு. ஒன்னு டைரக்ட் டாக்ஸஸ், இன்னொன்னு இன்டைரக்ட் டாக்ஸஸ், மறைமுக வரி, நேரடி வரி அப்படின்னு 2 இருக்கு. அதுல மறைமுக வரி என்கிற அடிப்படையில் வரக்கூடியது தான் ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டியுமே கூட மாநிலத்தினுடைய பங்கு அப்படின்னு ஒன்னும், மத்திய அரசினுடைய பங்கு அப்படின்னு ஒன்னும், அதாவது சிஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்னும், எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒன்னும் இருக்கும். மொத்தம் 28% ஒரு வரி அப்படின்னா அதுல 14% மத்திய ஜிஎஸ்டியும் 14% ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு சேர்ந்து மொத்தம் 28% இருக்கும். சோ இந்த ஜிஎஸ்டி வரியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பொருள் எல்லாம் இந்த ஜிஎஸ்டியின் கீழே வருது, எந்தெந்த பொருள் எல்லாம் இந்த ஜிஎஸ்டியில இருந்து விலக்கு இருக்கு அப்படிங்கிற பட்டியல் நமக்கு அவைலபிளா இருக்கு. இன்டர்நெட்ல அதை பார்க்கலாம். ஆனா ஜிஎஸ்டி வந்த பிறகாக சிறு குறு தொழில்கள் எல்லாம் நலிவடைந்து விட்டது, ஏற்றுமதி தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்தில் இங்கேயே தயாரித்து உற்பத்தி செய்து விற்கக்கூடிய பொருட்களுக்கான ஜிஎஸ்டி, அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது கிடையாது. அதுவே ஒரு மாநிலத்தில் தயாரிக்கப்பட்டு இன்னொரு மாநிலத்திற்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்கு விற்பனை செய்யப்படும் போது அதற்கு ஜிஎஸ்டி பொருந்தும். சோ அப்படியான சூழல்ல இந்த ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டு 7 ஆண்டுகள் என்பது ஆகிறது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது. அதற்கான தலைவர் நிதியமைச்சர் தான். அருண்ஜேட்லி நிதியமைச்சராக இருந்த போது 2017 அவர்தான் தலைவராக இருந்து இந்த ஜிஎஸ்டி வரிகள் விதிப்பை உருவாக்குகிறார். அதற்கு பிறகாக யார் நிதியமைச்சரோ, கடந்த முறை நிர்மலா சீதாராமன் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவராக இருந்தார். மீண்டும் இந்த முறையும் அவர் நிதியமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய தலைவர் அவர் தான். சோ அவர் தலைமையில இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெறும். மாநிலத்தினுடைய நிதியமைச்சர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள். சோ அந்த அடிப்படையில எந்தெந்த பொருட்களின் மீதெல்லாம் அந்த ஜிஎஸ்டி வரியை கூட்டலாம், குறைக்கலாம் அல்லது விதிவிலக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பா ஆலோசிக்கப்படும். அதன் அடிப்படையில அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மேலும் அந்த வரியின் மூலமாக பெறப்பட்ட பகிர்வுகளை மாநில அரசு, அதாவது மத்திய அரசு ஜிஎஸ்டி மூலமாக கிடைக்கப்பெற்ற வருவாயை மாநில அரசுகளுக்கு கொடுப்பது, அந்த நிதி பகிர்வு அப்படிங்கிற விஷயமும் கூட நடக்கும். அதுல அந்த அடிப்படையில எவ்வளவு நிதி ஜிஎஸ்டி மூலமாக வந்தது அப்படிங்கிற அந்த ஆண்டறிக்கை வெளியிடப்பட்டு அதன் அடிப்படையில மாநிலங்களுக்கான அந்த சரக்கு மற்றும் சேவை வரி மூலமாக கிடைக்கப்பட்ட நிதி என்பது பகிர்ந்தளிக்கப்படும். சோ இப்படியான ஒரு சூழல்ல இதன் மீதான விமர்சனங்கள் அப்படிங்கிறது கடுமையாக இருந்தது. முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் உட்பட பல்வேறு நிதி ஆலோசகர்கள், பொருளாதார வல்லுநர்கள்லாம் இந்த வரி மேல நிறைய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார்கள். மிக குறிப்பா எரிபொருட்கள், பெட்ரோல் மற்றும் டீசல் மாதிரியான எரிபொருட்களை ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள கொண்டு வருவது தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. இப்போ சமீபத்துல இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசுகள் உடன்பட்டால் அது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்படும், முடிவு எடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி வரும் பட்சத்தில் அது பெட்ரோல் டீசலுக்கான விலை குறைப்பு நடவடிக்கையாக இருக்குமா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுக்கும், கிட்டத்தட்ட ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிட்றதுல ஆரம்பிச்சு நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள்னு எல்லா பொருட்களுக்கும், ஏன்னா ஒரு வியாபாரியிடமிருந்து நாம ஒரு பொருளை வாங்குறோம்னா அவரும் ஜிஎஸ்டி கட்டியிருப்பாரு, அந்த வியாபாரி கிட்ட இருந்து நாம வாங்குறோம்னா நாமளும் ஜிஎஸ்டி கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது. எனவே இந்த வரி விதிப்பு முறை என்பது சரி அல்ல என்கிற ஒரு கருத்தும், அதே நேரத்தில் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு மத்திய அரசுக்குமான அந்த வரிகள் என்பது கூடுதல் சுமையாக, ஒரு 4-5 வரிகள் ஒரு பொருள் மேல போடும்போது அது கூடுதல் சுமையாக இருக்கும் பட்சத்தில் ஒரே நாடு ஒரே வரியாக, ஒற்றை வரியாக ஜிஎஸ்டி இருக்கும் போது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இடம் இருக்காது என்கிற ஒரு கருத்தும் நிலவுகிறது. எனவே 7 ஆண்டுகளை தாண்டி ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை தொடர்ந்து அமலில் இருக்கிறது.